மார்னிங் பானுமதி குரு கிச்சனில் இன்றைக்கி சோளம் மசாலா ரைஸ் செய்ய போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பட்டாணியும் கொஞ்சம் பச்சை பட்டாணியும் ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இப்போது செய்கிறது வந்து ப்ரொசீஜர். பாசுமதி ரைஸ் 1/2 hour ஆச்சு ஊற போட்டு வச்சுருக்கேன். இது 1/2 hour ஊறிட்டுருக்கு. கொஞ்சம் லாஸ்ட்டில் லெமன் பொழியணும். லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு முந்திரி கொஞ்சம் பொரிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வறுத்தடிச்சிட்டு நெக்ஸ்ட் அப்படியே எல்லாம் அப்படியே செய்ய போகிறது தான். இது வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரைஸு. இதுக்கு வந்து ஆனியன் கிடையாது, கார்லிக் கிடையாது, ஆனால் மசாலா ரைஸ் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், நாங்கள் சிம்பிளாக உங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னா என் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், பட்டாணி, இது ஸ்வீட் கார்ன். சப்போஸ் வீட்டில் காஞ்ச அந்த சோளம் இருக்குது இல்லைங்களா, கடையில் எப்போவுமே கிடைக்குமே, அது இருந்தால் கூட வாங்கி வச்சுருந்தா கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பச்சையாகவே தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில் இருக்கிறதுனால. இப்போது வந்து இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ இதுலேயே கடுகு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துடலாம். நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய். இதில் வந்து கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் சேர்த்துடலாம். பட்டாணி ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வந்து சாம்பார் தூள் ஒரு அதாவது 200 grams அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உண்டான அளவு வந்து 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துட்டு இப்போது இது வந்து பாருங்கள், பாசுமதி ரைஸ் 1/2 hour ஆச்சு ஊற போட்டு இதை சேர்த்துடலாம். இதில் இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு, இப்போ தண்ணி ஆட் பண்ணலை. ஆக்சுவலாக ஒரு 1/2 tumbler தான் இது போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இந்த ரைஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு தேவையானது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு ஒரே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து காரம், மசாலா தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை அப்படியே இறக்கிட்டு குக்கர் வச்சுக்கணும். குக்கர் வச்சு இதெல்லாம் குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு, இப்போ எல்லாமே நம்ம வந்து எண்ணெய்லாம் போடணுமோ லாஸ்ட்டில் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதுக்கப்புறமா தான் நம்ம இதை வந்து திரும்பவும் கடாயில் ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் புளியணும். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மொத்தமாக 2 இது பாசுமதி ரைஸ்ன்றதுனால 1க்கு 1.5 போதும். இப்போ நான் 1க்கு 1.5 அளவில் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் 1 டம்ளர் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு 1/2, அவ்வளோதான். இது வந்து போதும். எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி கொடுத்துட்டு இது நல்லா கலக்கி கொடுத்துட்டு இப்போது நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு பாசுமதி ரைஸ்ன்றதுனால ஒரு 2வது விசில் வரும்போது ஆஃப் பண்ணால் போதும். அதுவே நம்ம ஆர்டினரி ரைஸ் வச்சுருந்தா ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணணும். அது அரிசிக்கு தகுந்த மாதிரி எந்த அரிசி இருக்கோ அதை செய்யுங்க. சீரக சாம்பார்னாலும் 1/2 hour ஊற போட்டு செய்யணும். இது பாசுமதி ரைஸ்ன்றதுனால 2 சவுண்டு இதை ஆஃப் பண்ணிட போகிறேன். நான் குக்கரை போட்டு வச்சிடலாம்.
சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கடாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கடாயில் நம்ம இதை வந்து சேர்த்துடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம கிளறதுக்கு வசதியாக நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால எல்லாம் இப்போ ஒட்டுக்க மிக்ஸ் பண்ணணும். இதில் கொஞ்சம் லெமன், நல்ல ஒரு பெரிய லெமனாக இருக்குது இது, அதனால் ஒரு 1/4 மூடி லெமன், சின்னதாக இருந்தால் ஒரு 1/2 மூடி லெமன் புழிஞ்சாக்க போதும். இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக, லெமனும் நல்லா லெமன் புழிஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இதை வந்து நல்லா இந்த மாதிரி கடாயில் போட்டு ஒரு பரட்டிடலாம். லாஸ்ட்டில் பரட்டிட்டு சாதம் உடையாத மாதிரி, பாசுமதி ரைஸ்ன்றதுனால சாதம் உடையாமல் கொஞ்சம் மெல்லமாக கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சம் கோரியண்டர் கொஞ்சம் எல்லாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு, நம்ம ஃபஸ்ட்டில் முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்துட்டா சூப்பரான ஒரு சோளம் மசாலா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சாதம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நல்ல ஹெல்த்தியான ஒரு பட்டாணியும் சேர்க்குறோம், சோளமும் சேர்க்குறோம். அது இல்லாமல் நம்ம வந்து டக்குன்னு செய்கிறதுக்கு கார்லிக், ஆனியன் எதுவும் சேர்க்காமல் கொஞ்சம் அந்த மசாலா பொடிகள் மட்டும் சேர்த்து நல்ல டேஸ்டியான ஒரு ரைஸ் செய்கிறோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அது ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.